பொம்பளை அடிக்கிறதுல எந்திரிடா. அவ தொட்டதுக்கே மயங்கிட்டியா? போங்க. முப்பாட்டு நான் தாண்டிட்டு கம்ப போடுறேன், புடிச்சுக்க. சரி ஐயா. ஜாலி ஆண்டிப்பட்டி நாங்க ஐயா. ஹேண்ட்ஸ் அப். ஆத்தா ஆண்டிப்பட்டி பாறைக்கு கீழே இருக்கான், கூட்டிட்டு ஓடிடு. குண்டுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல. ஆத்தா ஓடிடு. ஆத்தா என்ன பத்தி கவலைப்படாத, நீ போயிரு. என்னடா இது, ஆண்டிப்பட்டி இங்க இருக்கான்னு சொன்னா காணுமே. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பவுடர் டப்பா எந்தவித சேதாரமும் இல்லாம நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு பாஸ். கிடைச்சிச்சா? ரொம்ப சந்தோஷம். அந்த பவுடரை கொடு. இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி? இந்த பவுடர் என் கை கிடைச்ச இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஏகப்பட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். என் உயிரையே பணைய வச்சிருக்கேன். இந்த பவுடரை மீட்டுட்டு வர்றதுக்கு இது வரைக்கும் 5 கோடி ரூபாயை கூலியா கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா இந்த பவுடர்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்ன? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கள. சொல்றேன். நீ நினைக்க மாதிரி இது சாதாரண பவுடர் இல்ல. ஆந்த்ராக்ஸ், விஷக்கிருமி. ஏன் அதிர்ச்சியா இருக்கா? பயப்படாதீங்க. துப்பாக்கியில சுட்டா ஒவ்வொருத்தரம் தான் சாவான். ஆனா அந்த டப்பாவோட ஓட்டையை போட்டு விட்டா ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்லுவாங்க. சத்தம் இருக்காது, ரத்தம் இருக்காது, குணம் மட்டும் இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும் நினைச்சியா? நாட்டுக்கு நடந்த பிரச்சனை இல்ல. ஒரு நாட்டை அழிக்க இன்னொரு நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. ஒருத்தன் ஆயுதத்தை பயன்படுத்தினா, இன்னொருத்தன் ஆந்த்ராக்ஸ சரியாவே யூஸ் பண்ணல. அங்க யூஸ் பண்ணாத ஆந்த்ராக்ஸ நான் யூஸ் பண்ண போறேன். இந்தியோட மக்கள் தொகையை குறைக்க போறேன். சரியா சொன்னா அழிக்க போறேன். விளக்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இந்தியாவை எதுக்கு அழிக்க போறீங்க? திருடல் தப்பு இல்ல, திருடனுக்கு உதவி பண்றதா தப்பு. அதான் இந்த தண்டனை. விலமதிக்க முடியாத இந்த பவுடரை மீட்டிட்டு வர்றதுக்கு நீங்க கொடுத்த 5 கோடியும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா பிச்சைக்காரத்தனமா இருக்கு. அதனால இந்த பவுடரோட வேல்யூல பாதி பங்கு எனக்கு வேணும். இல்லனா இதை முழுசா நான் எடுத்துக்க வேண்டியது. பாதி பங்கு வேணும்ல, கொடுத்துட்டா போச்சு. ஏய் மிஸ்டர், மரியாதையா அவ கையில இருக்க பவுடரை என்கிட்ட எடுத்து கொடு. துப்பாக்கி எடுக்கிற ஒரு பிளைண்டுக்கு தான் இன்னொரு பிளைண்டை பத்தி தெரியும். உனக்கும் கண்ணு தெரியாது, எனக்கும் கண்ணு தெரியாது. ஆனா எனக்கு துப்பாக்கி சுட தெரியும். இல்லே, நீ வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்.